ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சாட்ஐக்யூ பிஸ்னஸில் இருக்க டேஷ்போர்ட் ஃபீச்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸோட ஹார்ட்டே கம்யூனிகேஷன் தான். உங்கள் டீம் டெய்லி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறாங்க, கஸ்டமர் ரிப்ளை பண்ணுறாங்க, கால்ஸும் வருது. பட் ஒரு ஹையர் அஃபீஷியலாக நீங்கள் டெய்லி உங்கள் பிஸ்னஸ் எப்படி இருக்குது, கம்யூனிகேஷன் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். நீங்கள் அதை ட்ராக் பண்ணணும். இன்னைக்கு என்ன நடந்துச்சு, எவ்வளோ பேருக்கு மெசேஜ் சென்ட் பண்ணியிருக்காங்க, கஸ்டமர் ரிப்ளை பண்ணியிருக்காங்களா, டீம் என்னதான் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எப்படி அந்த ரிப்ளைஸ்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் 10 பிளேஸையாவது ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். அது எல்லாமே ஒரே ஸ்க்ரீனில் காமிக்கிறது தான் நம்ம சாட்ஐக்யூ டேஷ்போர்ட். ஸோ இது மூலமாக உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே உங்களோட பிஸ்னஸ் என்ன மாதிரி நடந்திருக்கு, க்ரோத் இருக்கா இல்லையா, டீம் எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஈஸியாக உங்களால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் இப்போ ஓவராலாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா மெசேஜ் சென்ட் டுடே. இந்த மெசேஜ் சென்ட் டுடேல டுடே எவ்வளோ மெசேஜை உங்கள் டீம் கஸ்டமருக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்மளால் பார்த்துக்க முடியும். தென் ஆக்டிவ் டிவைசஸ் எவ்வளோ வச்சுருக்கோம், டோட்டலாக நம்மகிட்ட கான்டாக்ட்ஸ் எப்படி இருக்குது, டெம்ப்ளேட்ஸ் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரே ஸ்க்ரீனில் இப்படி பார்த்துக்க முடியும். மெசேஜ் மட்டும் இல்லை, கால் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, கேம்பெயின்ஸ் எவ்வளோ ரன் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் பார்த்துக்க முடியும். ஸோ ரீசெண்ட் ஆக்டிவிட்டீஸில் இப்போ ரீசெண்டாக உங்களோட டீம் என்னென்ன ஒர்க் பண்ணி முடிச்சிருக்காங்க, லைக் 5 minutes ago 20 minutes ago என்ன நடந்திருக்கு, டீம் கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா, ஆக்டிவாக தான் கஸ்டமருக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்றதையும் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ இங்கே ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் சார்ட் இருக்கும். இதில் டெய்லி நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை இங்கே பார்த்துக்க முடியும். நம்ம எவ்வளோ தான் ஒர்க் பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணாதான் நெக்ஸ்ட் டே நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தெரியும். அதையும் நம்ம இதிலே வந்துட்டு பார்த்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் அந்த பிஸ்னஸோட ஒரிஜினல் டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணி எப்படி அதில் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு லைவாக பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம சாட்ஐக்யூ பிஸ்னஸோட லைவ் டேஷ்போர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் என்ன இருக்குது அப்படின்னா வெல்கம் பேக் அப்படின்ற ஒரு மெசேஜ்க்கு அப்புறம் மெசேஜ் சென்ட்னு இருக்குது. இப்போது மார்னிங்கில் நீங்கள் ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆஃப்டர்நூன் பாஸ் கேட்குறாரு மெசேஜ் சென்ட் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டீமும் என்ன பதில் சொல்லிடுறாங்க அப்படின்னா ஆல்ரெடி சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு. பட் ப்ரூஃப் எங்கே அப்படின்னா இங்கே நீங்கள் டைரெக்டாக ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ மெசேஜ் வந்துட்டு சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ டவுட்டே இல்லாமல் நீங்கள் ஈஸியாக இங்கேயே எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். தென் ஆக்டிவ் டிவைசஸ். சில நேரம் கஸ்டமர் சொல்லுவாங்க மெசேஜே எங்களுக்கு ரிசீவ் ஆகலை சார் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே தான் கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆகும். என்ன அப்படின்னா ஒருவேளை ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சா இல்லை நெட்வொர்க் இஷ்யூவா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தா தெரிஞ்சிடும் நம்ம டிவைஸ் ஆக்டிவில் இருக்கா இல்லை இன்ஆக்டிவில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. தென் என்ன அப்படின்னா டோட்டல் கான்டாக்ட்ஸ். நம்ம பிஸ்னஸ் க்ரோத் ஆகுதா இல்லையா, நீங்கள் ஹார்ட் ஒர்க் தான் பண்ணுறீங்க, பட் நம்ம மைண்டில் ஒரு கொஷின்ஸ் இருக்கும், நம்ம பிஸ்னஸ் இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த டோட்டல் வெரிஃபைட் கான்டாக்ட்ஸை பார்த்தாலே போதும், நம்ம ஆடியன்ஸை வச்சே நம்ம பிஸ்னஸ் என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். தென் டெம்ப்ளேட்ஸ். இப்போ நீங்கள் ஒரு டைமும் ஒரே மெசேஜ் எல்லாருக்கும் அனுப்பும்போது நீங்கள் அதோட டெம்ப்ளேட்டாக க்ரியேட் பண்ணி வச்சிருக்கலாம். ஸோ டெம்ப்ளேட் மூலமாகவும் உங்கள் டீம் எவ்வளோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் இங்கே பார்த்துக்க முடியும். தென் ஆட்டோ ரிப்ளைனா என்ன அப்படின்னா இப்போ நைட்டு 10 மணிக்கு கஸ்டமர் மெசேஜ் பண்ணுறாங்க, நீங்கள் தூங்கிட்டீங்க. மார்னிங் பார்த்தா அந்த கஸ்டமர் கண்டிப்பாக போயிருப்பாங்க. இது ஆட்டோ ரிப்ளை இருந்தால் இமிடியேட்டாக ரிப்ளை போகும், தேங்க்ஸ் ஃபார் கான்டாக்டிங், வி வில் கெட் பேக் டு யூ சூன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கஸ்டமரும் வெயிட் பண்ணுவாங்க, உங்கள் பிஸ்னஸும் க்ரோத் ஆகும். நெக்ஸ்ட் இந்த சாட்பாட் மூலமாக நிறைய ஃப்ளோ கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்ஸ் கஸ்டமர் உள்ளே வந்தோன்னா உங்களை தென் நெக்ஸ்ட் எந்த இடத்துக்கு கொண்டு போகணும், எந்த ஃப்ளோவில் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இதனால் நம்மளோட கன்வர்ஷன் ரேட் வந்து ரொம்பவே அதிகமாகும். இப்போது நார்மலாக கஸ்டமர் மெசேஜ் மட்டுமா பண்ணுவாங்க, கண்டிப்பாக காலும் பண்ணுவாங்க. ஸோ கால் மிஸ் ஆனால் லீட்ஸும் மிஸ் ஆகிடும். இந்த கால் ரெஸ்பாண்டர் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா கால் அட்டன் ஆன கவுண்ட்டும் இங்கே விசிபிள் ஆகும். சப்போஸ் மிஸ்டு காலாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டட் மெசேஜ் போகிற மாதிரி கஸ்டமருக்கு. இது எல்லாத்தையும் வந்து நம்மளால இந்த கால் ரெஸ்பாண்டர் மூலமாக ட்ராக் பண்ண முடியும். தென் ஒரு ஃபெஸ்டிவல் ஆஃபர் வச்சுருக்கீங்க, அதை பல்க் மெசேஜ் யூஸ் பண்ணி ஒரு 300+ கஸ்டமருக்கு அனுப்புறீங்க. எல்லாருக்கும் மெசேஜ் ரிசீவ் ஆச்சா, கேம்பெயின் வந்துட்டு கம்ப்ளீட்டடா, அதோட சக்ஸஸ்ஃபுல் ரேட் எவ்வளோ, எல்லாத்தையுமே நம்மளால இங்கே பார்த்துக்க முடியும். தென் பர்ஃபார்மன்ஸ் ஓவர்வியூ. இப்போ நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே அந்த பர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணாதான் நமக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோன்னே தெரியும். இந்த சர்க்கிள் சார்ட் அதை வந்து சொல்லிடும் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ், மெசேஜஸ், ஆட்டோ ரிப்ளை, சாட்பாட்டில் எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்மளால் இங்கேயே வந்து பார்த்துக்க முடியும். தென் என்ன அப்படின்னா ரீசெண்ட் ஆக்டிவிட்டீஸ். நீங்கள் ஆஃபீஸில் இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி இந்த டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணி பார்த்தாலே டீம் என்ன பண்ணுறாங்கன்னு லைவாக தெரியும். மெசேஜ் சென்ட் பண்ணியிருக்காங்களா, டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்களா, எல்லாமே ஒரு லிஸ்ட்டில் காமிக்கும். இப்போ எனக்கு ரீசெண்ட் ஆக்டிவிட்டீஸில் என்ன காமிக்குது, ஒரு டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம், 2 டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம், இந்த செஷன் வந்துட்டு கனெக்டட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக இதுதான் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இங்கே காமிக்குது.
தென் குயிக் ஆக்ஷன், இது வந்துட்டு நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் சேவ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபீச்சர் தான் இந்த குயிக் ஆக்ஷன்ஸ். இங்கே ஒரு சின்ன ஒர்க்குக்காக நம்ம 5 பேஜை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க தேவையில்ல. இங்கே ஒரே பட்டனை கிளிக் பண்ணாலே போதும், மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம், டிவைஸ் ஆட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி எல்லாத்தையுமே இங்கே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம சாட்டைக்கு பிஸ்னஸோட ஓவரால் டேஷ்போர்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ இதில் பார்த்தாலே தெரியும் நமக்கு எவ்வளோ மல்டிபிள் ஃபீச்சர்ஸோ ஒரு சிங்கிள் டேஷ்போர்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓவராலாக பார்க்கும்போது இந்த சாட்டைக்கு பிஸ்னஸ் டேஷ்போர்ட் அப்படின்றது ஒரு கம்ப்யூட்டர் டூல் இல்லை, இது ஒரு பிஸ்னஸ் ஓனரோட டெய்லி டென்ஷன் ரிமூவர். மெசேஜ் சென்ட் ஆச்சான்னு கெஸ் பண்ண வேணாம், கஸ்டமர் ரிப்ளை பண்ணியிருக்காங்களான்னு கேட்க வேணாம், டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஃபாலோ அப்பை மேனுவலாக பண்ண வேணாம். எல்லாமே ஒரே ஸ்க்ரீனில் ஒரே கிளான்ஸில் பார்த்துட முடியும். ஸ்மால் ஷாப்பாக இருந்தாலும் பிக் கம்பெனியாக இருந்தாலும் வாட்ஸ்அப் பிஸ்னஸை சிம்பிளாக ஸ்மார்ட்டாக மேனேஜ் பண்ண சாட்டைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். இன்னும் சாட்டைக்கு ஃபீச்சர்ஸோட ரியல் டைம் யூஸ் கேஸ் வீடியோ வேணும் அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் ஹாப்பி பிஸ்னஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.